இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வாழ்வில் வளம் பெற வராகி அம்மன் வழிபாடு முக்கியமான பரிகாரத்துடன் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். சப்த மாதர்களில் வாராகியும் ஒருவர். ஆனால் அத்தனை பேரிலும் காரியத்திலும் வீரியத்திலும் வேகம் கூட்டி அருளும் பொருளும் தருகின்ற மகா சக்தி கொண்டவள் வராகி என்று போற்றப்படுகின்றார் என்று போற்றுகின்றனர் பக்தர்கள். பஞ்சமி திதியில் வராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகளை எல்லாம் துவசம் செய்வாள், தீய சக்திகளை அடித்து விரட்டுவாள், காரியம் யாவிலும் துணை இருப்பாள், செயலில் பலமும் பலனும் தந்தருள்வார் என்பது ஐதீகம். வராகி தேவிக்கு பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்த வடை ரொம்பவே விசேஷம். நவதானிய வடை, மிளகு சேர்ந்த வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் நெவேத்தியம் செய்தால் குளிர்ந்து மகிழ்ந்து அருள்வாளாம் அன்னை வாராகி. மொச்சை சுண்டல் நெவேத்தியம் செய்வதும் சிறப்பு. சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செய்தால் அந்த வெள்ள கரைச்சல் போல் நம் வாழ்வில் இன்பத்தையும் நிம்மதியும் சேர்த்து கலந்திடுவாள் வாராகி தேவி. மிளகு ஜீரகமும் கலந்த தோசை, குங்குமப்பூ சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கமும் பச்சை கற்பூரமும் கலந்த பால், கருப்பு எள் உருண்டை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆகியவற்றையும் நெவேத்தியமாக செய்து தேவியை வணங்கலாம். வரமெல்லாம் தருள்வாள் வாராகி, வாழ்வெல்லாம் துணை நிற்பால் நம் அன்னை வாராகி என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.